வயதிற்கு இளைஞர் தம்பி இன்னைக்கு இளைய வயதோடு நம்ம இருக்கிறோம். நீங்கள் ஒரு காலத்தில் இங்கே மேலிருந்து நீங்கள் போகும் ஆவீர்கள், நாங்கள் ஒரு காலத்தில் இது போன்ற கழகத்துடைய மூத்த முன்னாடிலாம் ஆவோம் என்கிற நினைப்பில் தான் இன்னைக்கு அனைவரும் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். மூத்த முன்னோடிகளாக பல்வேறு நிர்வாகிகள் இங்கே ஒன்றிய நகர பேர்லாம் வந்திருக்காங்க. இன்னைக்கு அவருடைய தலைமையை நாங்கள் கொடிக்கட்டுகிறோம், இனிப்புகள் வழங்குறோம்னு சொல்லிட்டு நாம் நம்மை புதுப்பித்துக் கொள்கின்றோம். அதே நேரத்தில் வெறும் கொண்டாட்டமாக மட்டும் அது இருந்து விடக்கூடாது, கொள்கை கூட்டமாக கொள்கைகளை பிரகடனப்படுத்தக்கூடிய அளவுக்கு நிகழ்ச்சிகள் நடத்திட வேண்டும் என்று நம்முடைய துணை முதலமைச்சர் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் தான் காலத்து நேரம் கருப்பு சிவப்பு என்ற புத்தகம் பெரிய புத்தகம் தான் இல்லை என்று சொல்லல. என்னை பொறுத்தவரை கருப்பு சிவப்புக்கு வேட்டி கட்டக்கூடிய யாராக இருந்தால் ஒவ்வொருத்தருடைய வீட்டிலும் இல்லத்திலும் காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு என்கின்ற நம்முடைய துணை முதலமைச்சர் நமக்கு வடித்து தந்த அந்த புத்தகம் இருந்திட வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோளாக நான் வைக்கும் கடமைப்பட்டிருக்கின்றேன். அண்ணா அவர்கள் எப்படி முத்தமிழ் கலைஞர்களுக்கு வழிகாட்டினாலும், எப்படி முத்தமிழ் ஐயா கலைஞரவர்கள் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு வழிகாட்டினாலும், அதே போல இன்னைக்கு அனைத்து திறமைகளையும் பெற்றவராக ஒரு ஆளுமை கொண்டவராக நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லியாகிறேன். அந்த வகையில இந்த இயக்கத்திற்கு புதிய தலைவராக பொறுப்பேற்று நம்முடைய இளைஞர்களுடைய செயலாளர் நம்முடைய இந்த இயக்கத்திற்கு வழிநடத்துவதற்கு நான் தயார் என்கிற வகையில் இன்றைக்கு இந்த இயக்க கருப்பு சிவப்பு உயர்த்தி பிடித்து இன்னைக்கு நம்முடைய கழகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். தலைவர் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இந்த ஒரு சிறப்புக்குரிய நிகழ்ச்சி.